இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் ரொம்ப எழுத்தடிக்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டேன். நான் எங்க அம்மாவை இழந்திருக்கேன். அதுக்கான நியாயம் கிடைக்கணும். மேடம், நாங்களும் நியாயம் வேணும் தான் வந்திருக்கோம். அவருக்கு நியாயத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு அநியாயம் நடந்துடக்கூடாது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பானா 3 விதமான தீர்ப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒண்ணு, டிரைவர் மேல தப்பில்லைன்னு வரலாம். இல்ல டிரைவர் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலான்னு வரலாம். இல்லனா டிரைவர் தான் முழு காரணம்னு தீர்ப்பு வரலாம். ஆனா செல்வம் கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. காரும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அவர் அந்த நேரத்துல குடிபோதையிலும் இல்ல. அந்த ஏரியாவுக்கான ஸ்பீட் லிமிட்டையும் அவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணா அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கரெக்ட் தானே சார்? மேடம், அருண், உங்க எமோஷன் எனக்கு புரியுது. ஆனா இம்ப்ரெசன்மெண்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஃபைன் தான் போடுவாங்க. அதான் கோர்ட் வரைக்கும் போகாம இங்கேயே பேசி முடிச்சிடலாம்னு சொல்றோம். மேடம், அம்மாக்கு என்ன சாகர வயசா? அவங்களுக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்ல. இன்னும் பல வருஷம் என் கூட இருந்திருப்பாங்க. அவங்க சம்பாதிக்காதவங்களா இருந்திருக்கலாம். ஆனா நான் சம்பாதிக்க காரணமே அவங்கதான். என்ன தனியால படிக்க வச்சு வளர்த்திருக்காங்க. அவங்களை கொண்டது இவன் தானே. யாரையும் கொல்லல. அவங்க மேலேயும் தப்பு இருக்குது மேடம். என்ன தப்பு? எங்க அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க வேணுங்க அருண், இருங்க. இப்படி கோவப்பட்டா எப்படி? பேசதானே வந்திருக்கோம். உங்க அம்மா மேலயும் தப்பு இருக்கு. அவங்க போன் பேசிக்கிட்டே ரோட் கிராஸ் பண்ணிருக்காங்க. லாயர் சார் சொல்லுங்க. ஆமா அருண், அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு. மேடம், நான் எப்படியாவது புரட்டி ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துட்றேன். அதுவும் மொத்தமா கஷ்டம் மேடம். மாசம் ஒரு 5,000 ரூபா கொடுத்துறேன் மேடம். 1 லட்சமா? அதே அம்மாவோட மதிப்பா? மேடம், இதெல்லாம் ஆகிற மாதிரி இல்ல. நான் கோர்ட்லயே போய் பாத்துக்கிறேன். இருங்க அருண், ஏன் கோவப்படுறீங்க? அம்மாவோட உயிர் எல்லாருக்கும் சீப்பா போயிடுச்சுல. மேடம், உலகத்துல இருக்க மொத்த காசை கொட்டி கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகாது. அது எங்களுக்கும் தெரியும். அது அம்மாவோட உயிருக்கு எந்த விலையும் கிடையாது. செல்வத்தால் என்ன முடியுமோ அதானே சொல்றான். ஏய், என்னடா பிச்சை போடுறீங்களா? எதுக்கு? அவனால முடியறத சொல்றான். அவன் நிலைமை தானே. பணமும் வேண்டாங்க, வேற என்னதான் வேணும் உனக்கு? ஓ, அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். அது சரியா? என்ன செய்யணும்? உங்க அப்பா இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல நிறுத்து. நான் அவர் மேல வண்டியை ஏத்தி கொண்டுடுறேன். உயிருக்கு சரியா போச்சு. பண்றியா? அட்டிங்க. ஏன்ப்பா கொள்வன்ற?